ஹாய் காய்ஸ். இது ஒரு சின்ன ஸ்டோரி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். இது நான் கொரியா வந்த அன்னைக்கு எனக்கு நடந்த இன்சிடெண்ட் இது. நான் கொரியா ஏர்போர்ட்டில் இறங்கிட்டு ஒரு பஸ்ஸில் தான் என்னோடய யூனிவர்சிட்டிக்கு நான் வர மாதிரி இருந்துச்சு. லைக் 2 ஹவர்ஸ் ட்ராவல் அது. அப்போது நான் இறங்குனதுமே என்னோடய யூனிவர்சிட்டி கிட்ட என்னை விடலை. ஒரு 1 கிலோமீட்டர் அவேல தான் என்னை விட்டாங்க. ஸோ அங்கேருந்து நான் வந்துட்டுருக்கேன். லைக் என் கையில் 3 ட்ராலி இருக்குது. 2 செக்கின் பேக்கு, ஒரு கேபின், அப்புறம் ஒரு பேக் பேக். இதெல்லாம் ஒரே ஆளாக நான் இழுத்துட்டு வந்துட்டுருந்தேன். அப்போது எனக்கு சில எனக்கு மேப் எல்லாம் அப்போ பார்க்க தெரில. டைரக்ஷன் எதுவுமே எப்படி பண்ணணும்னு ஒன்றுமே தெரியல. அப்போ நான் என்கிட்ட ஒய்ஃபையும் ரொம்ப கனெக்ட் ஆகலை. ஏன்னா அப்போ என்கிட்ட சிம்மும் இல்லை. இங்கே எல்லா இடத்துலையும் ஒய்ஃபை இருந்தாலும் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. ரொம்ப ஸ்லோவாக இருந்ததுனால எனக்கு மேப் பார்க்க தெரில. அப்போ 2, 3 பொண்ணுங்க போயிட்டுருந்தாங்க. அவங்கக்கிட்ட கேட்டேன். அவங்ககிட்ட கேட்டதுக்கப்புறம் நான் வந்துட்டேன். அவங்க இப்படி போகணும், அப்படி போகணுன்னு மட்டும் சொன்னாங்க. நான் அப்புறம் அதை கேட்டுட்டு எப்படியோ வந்துட்டுருந்தேன். அப்போது ஒரு அஜுமான்றவங்க ஒரு 35லேருந்து 40 ஏஜுக்குள்ளே இருக்கவங்க. அவங்க அந்த பொண்ணுங்கக்கிட்ட போய் கேட்டாங்க. இந்த என்னைய பற்றி ஏதோ கேட்டாங்க. எனக்கு தெரிஞ்சிச்சு என்னைய பற்றி தான் ஏதோ கேட்குறாங்கன்னு. நான் அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருந்தேன். அப்போ எனக்கு முன்னாடி அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் தள்ளி போய் நின்றுட்டு என்கிட்ட கேட்டாங்க, எங்கேம்மா போகணும் அப்படின்னாங்க. இது மாதிரி நான் யூனிவர்சிட்டி போகணும் அப்படி சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அவங்களுக்கும் வழி தெரியல. 2 பேரும் அவங்க என்கிட்டேருந்து ஒரு ட்ராலியை வாங்கிட்டாங்க. ஒரு செக்கின் பேக் வாங்கிட்டு, இதெல்லாம் எப்படி நீ தனியாலாம் எடுத்துகிட்டு போகிற அப்படி சொல்லி கேட்டு ஒன்று வாங்கிட்டு அவங்க அப்படியே என்னை கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. வழியில் ஒவ்வொருத்தர்ட்டையா வழியை கேட்டு வந்துட்டுருந்தோம். அவங்க ரொம்ப அவசரமாக எங்கேயோ போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்னைய இப்படி விட்டுட்டு போகவும் அவங்களுக்கு மனசு இல்லை. அப்போது என் கூடயே வந்தாங்க. வழி கேட்டு 2, 3 டீனேஜர்ஸில் தான் கேட்டாங்க. இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு வழி தெரியல, யூனிவர்சிட்டிக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கும் டைம் ஆகுது அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனாலும் சிலர்லாம் இக்னோர் பண்ணிட்டு அப்படியே போயிட்டாங்க, ஒன்றுமே ஹெல்ப் பண்ணாமல். ஆனால் சில பசங்க வந்தாங்க. ஒரு 2, 3 பசங்க வாலண்டியராக ஹெல்ப் பண்ணவங்களும் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு என்னோடய யூனிவர்சிட்டி ஸ்லோப்பாக இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது. ஸோ மேலே ஏறுற மாதிரி இருக்கிறதுனால நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ அந்த மற்ற பசங்களாம் லைக் எங்கே லிஃப்ட் இருக்குது அப்படிலாம் சொல்லி எனக்கு நிறைய அவங்களும் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ண டீனேஜர்ஸும் இருந்தாங்க. அது மாதிரி சும்மா அப்படி பார்த்துட்டு இக்னோர் பண்ணிட்டு போனவங்களும் இருந்தாங்க. அப்போது இந்த அஞ்சுமா என் கூட கடைசி வரைக்கும் என் டாம் வரைக்கும் என்னை விட்டுட்டு போனாங்க. விட்டுட்டு நான் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க, நல்லா படிங்க, வைங்க, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஆகிட்டு போங்க, அழகாக இருக்கீங்க. அப்போ ரொம்ப ஸ்வெட்டாக இருந்தேன் நான். நிறைய தூக்கிட்டு இருந்துச்சு ரொம்ப. ஆனால் அந்த டைம்லேயும் அவங்க அது எதுவுமே பார்க்காம என்னை ஹக் பண்ணிவிட்டு இதெல்லாம் சொல்லிட்டு போனாங்க. ஸோ அது ரொம்ப ஒரு ஹார்ட்